சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து நாம வித்தியாசமாக ஏன்னா அவ்யக்த முரளி பவர்ஃபுல்லா இருக்குன்றது உண்மைதான். ஆனா, அத எந்த அளவுக்கு நாம போடுறோன்றத பொறுத்து தான், நமக்குள்ள அது வேலை செய்யுதா, கேரக்டர் மாத்துமான்றது இருக்குது. அதுக்கு தான் பாபா சொல்லுவார், மாடு சாப்பிட்டு தனியா உட்காந்து போடுமாம். அந்த மாரி எடுத்து போடுங்கன்ட்டு அந்த மாட அது அது கூட காரணமா இருக்கும். நந்திய வாகனமா காட்டுனதுக்கு. இல்லையா? கரெக்ட். ம். இருக்கலாம். சூப்பர். சூப்பர். ஆமா. ம். ஸோ அது மாரி நாம இன்னைக்கு தான் போட போறோம். அது இதுக்கு விட முன்னாடி நந்திய ஒரு நாக்கு அப்படி மேல வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எல்லா இதுலயும் ம். நாக்கு அப்படி வச்சிருப்போம் நந்தி. பாத்திருக்கீங்களா கோயில்ல? அச ஓ! போடும்போது தான் அப்படி இருக்குமோ? ஆசை ஆ. போடும்போதுதான் அப்படி சுழட்டி சுழட்டி அசை ஆ போடும். சூப்பர், அதே சூப்பர், மாதிரி சூப்பர். வச்சிருப்பாங்க. பெரிய ம். நந்தியில நல்லா கண்ணுக்கு தெரியும். நாக்கு அப்படி மேல ஒரு சைடா இருக்கும். ம். ஏன்னா அது அப்புறம் கழுத்து ஒரு உட்கார்ந்தாலே பக்கம் அப்படி உட்கார்ந்தாலே அது தான் போடும். அசை கரெக்ட். போடும். அந்த மாதிரி ம். பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு தலைய வேற கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த காதுல ம். கேட்கறது, அந்த ஞானத்த காதுல கேட்கறது. ம். அந்த நல்லா சூப்பர், சூப்பர். அழகா பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு புரியாமலே பண்ணிட்டாங்க. அழகா புரியாமலே பண்ணிட்டாங்க. கரெக்ட்டா வந்திருக்கு. கரெக்ட். சரிங்க சிஸ்டர். இன்னைக்கு நாம வந்து ரிவைஸ் பண்ண போற முரளி, ஃபர்ஸ்ட் முரளி டேட் சிஸ்டர். 17-10-70 ம். 17-10-1970 முரளியும், ம். 22-10-70 முரளியும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். ம். அப்புறம் சகோதர ஆத்மாக்கள் கொஞ்சம் அத எழுதி அந்த பாயிண்ட்ஸ கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டா, ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டா, ம். எப்பயாவது எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா தான் நமக்கு அது தாரணை ஆகும். அப்புறம் நமக்கு ஆகும். ஏதாவது பிரச்சனை, கரெக்ட். அஞ்ஞானி ஆத்மாக்கள் சூழ்நிலையினால பிரச்சனை வரும்போது அந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். இல்லாட்டி இது ஒரு தடவை கேட்டா அப்படியே மறந்து போயிடும். சின்ன பிள்ளைல சொல்லுவாங்கல்ல, 4, 5 தடவை படிக்கிறதுக்கு ஒரு தடவை எழுதி எழுதி பழகு. அப்பன்னா உனக்கு மனசுல பதிஞ்சிரும் அப்படிம்பாங்க. ம். அதனால எழுதி வச்சுக்கிட்டோம்னா, அது அப்படியே மனசுல பதிஞ்சிரும். அது முக்கியமான பாயிண்ட்ஸ். 4 பேஜ் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதனால முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேஜ் கூட வராது. அத எழுதி வச்சுக்கிட்டாலே, அது அப்படியே தாரணை ஆயிடும். இப்ப சும்மா ரஃப்பா எழுதி வச்சுட்டு, அப்புறம் ஒரு நோட்ட போட்டு இன்னொரு தடவ நீட்டா எழுதிட்டீங்கன்னா, நல்லா அப்படியே மனசுல பதிஞ்சிரும். ஏன்னா பாபா நாளைக்கு சாக்கார முரளியிலும் அதான் சொல்லுவாரு. ஏன் உங்களுக்கு தாரணை ஆகலைன்னா, காலையில எழுந்திரிச்சு அதை நீங்க தாரணை பண்ணல. தனிமையில உட்கார்ந்து பாபாவை நினைச்சுக்கிட்டே அவர் சொன்னதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பாபா நினைச்சாலே அது வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னு இதுல ப்ரூவ் ஆகுதுன்றார். அதனாலதான் தாரணை ஆக மாட்டேங்குதுன்றார். சூப்பர். என்ன அதோட பாயிண்ட்ஸ்? இல்லாம ஆதிரசனம் எப்பயும் எழுதிட்டு இருக்க மாதிரி தானே காமிக்கிறாங்க. சில போட்டோஸ் பார்த்தா, பிரம்மா பாபா எவ்வளவு வயசாயிடுச்சு. காலை மடிச்சு உட்கார்ந்து பெட்ல உட்கார்ந்து இப்படி எழுதிட்டு இருப்பாரு. காலை இப்படி சின்ன குழந்தை மாதிரி இப்படி மடிச்சு உட்கார்ந்துட்டு, ஒரு பேட் மாதிரி ஒண்ணு வச்சு இப்படியே எழுதிட்டு இருப்பாரு. அது மாதிரி இருக்கும். 2, 3 போட்டோ அது மாதிரி பார்த்திருக்கோம். ஆதி ரத்தனங்களும் எழுதிட்டு எழுதிட்டு தானே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அதான் அவங்களுக்கு அப்படியே ஊறி போயிடுச்சு. சுரூபமா ஆயிட்டாங்க. அம்மா வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுதுனத பார்ப்பாங்களாம். எடுத்து எடுத்து பார்த்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அந்த 1/2 மணி நேரம் வந்து அந்த ஒரே பாயிண்ட் மைண்டுக்குள்ள போட 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 தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எடுத்ததுல பவர்ஃபுல்லான முரளி சமீபமா எடுத்ததுல பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் அது. பாபா சொல்றாரு, பிரம்மா பாபா இந்த பிராக்டிஸ் பண்ணுவார். சாக்கார முறையில அடிக்கடி பார்த்துருப்போம். பட் அதோடைய பவர் வந்து தெரியல. என்ன அப்படின்னா, பிராமன் சோ ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தா சோ தேவதான்னுவாரு. என்ன பிராமன்ல இருந்து ஃபரிஸ்தா ஆகுறோம், ஃபரிஸ்தால இருந்து தேவதை ஆகுறோம். இவ்வளவுதானன்னு தோணும். ஆனா, பிராமணன்ல இருந்து ஃபரிஸ்தான்றது நமக்கு பெருசா தெரியாது. ஆனா பிரம்மாவில இருந்து அவர் சங்கரர் ஆகிறாருன்றது பெருசா தெரியும். சங்கரர்ல இருந்து நாராயணன் ஆகிறாருன்றது பெருசா தெரியும். அதான் திருமூர்த்தி. அந்த திருமூர்த்தி அவர் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமா. மைண்டுக்குள்ள. இது ஆக்சுவலா வந்து இந்த முரளி எடுத்தாச்சு. ஆனா எடுக்கும்போதும் அது டச் ஆகல. திரும்ப திரும்ப எடுத்து பார்க்க காலைல அப்படியே படுத்துக்கிட்டே கேட்பேன். முதல் வேலையாக அதுக்கு முன்னாடி நாள் எடுத்த முரளிய காலையில அப்படியே படுத்துக்கிட்டே கேட்டுட்டு தான் எழுந்திரிக்க செய்வேன். அதை கேட்டுக்கிட்டே அப்படியே முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ டச் ஆகும். நம்ம எடுக்கும்போது கூட இது டச் ஆகலன்ட்டு. அப்ப அவருடைய மைண்ட்ல வந்து எப்பவுமே நான் ஃபரிஸ்தா ஆக போறேன். சாரி, நான் சங்கரர் ஆக போறேன். அடுத்தது தேவதை ஆக போறேன். அதுதான் இந்த திருமூர்த்தி படத்தை வச்சிருக்கிறாங்க முக்கியமான படமாக. அது தாரணைக்கான படம். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு புரியாது. எடுத்தோடனே புரியாது அது. அப்ப அவர் மைண்ட்ல நான் தானே சங்கர, நான் தானே நாராயணன். அந்த போதை இருக்க 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 அந்த நாராயணனா இருக்கிறேன்னு நினைக்க நினைக்க நடத்தை அப்படியே நாராயணன மாதிரியே மாறுமா. அந்த செகண்ட் யாராவது எதிர வந்தா அவர் நாராயணனா தெரிவாராம். அந்த பிராக்டிஸ்னால. மைண்ட்ல அப்படி ஓடிட்டே இருந்து காட்சியா வெளியிலே தெரிஞ்சிருது.
கரெக்ட். நான் தான் அதுன்றது இப்ப நான் தான் சரவணன்னு நான் பிராக்டிஸ் பண்ணல. அதுவாவே இருக்கிறேன். அதனால அது வருது. உள்ளுக்குள்ள ஆ அப்ப ம். அதுவா இருக்கிறதுனால நான் சரவணன்றது அன்கான்ஷியஸா அது ஓடுது. அது எப்ப வரும்னா, அந்த ஆமா. அகங்காரம் இதெல்லாம் வரும்போது வரும். நான் யார் தெரியுமான்ட்டு வருது இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ள ஓடுதுன்னு அர்த்தம். நான் இன்னாருடைய மகன் அது. அதே மாரி நான் நாராயணன்றது அவருக்குள்ள அது நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும். அது தானா வராது. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. உங்க மைண்டுக்கு உண்மை எது, பொய் எதுன்னு தெரியாது. நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா நம்பிடும். தெரியாது. ம். ஆ. ஸோ அப்ப நான் நாராயணன், நாராயணன், நாராயணன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது அவருக்கு. அதனால அவரு அவரு அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாம் அப்படியே கிளியரா வெளியில வைப்ரேஷன் இல்லாம இருக்கும்போது கிளியரா ஓப்பன் ஆகும். நம்ம அத ம். படிக்கிறது அப்படியே அதுதான் நமக்கு அந்த கால நேரத்துல எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் ஆகுது. கரெக்ட். அதே மாரி கண்ணுல திருமூர்த்தி தெரியுமா? நெத்தியில அந்த பிந்தி ஸ்வரூபம் தெரியுமா? அவர பார்க்கும்போது நெறைய பேருக்கு அது தெரியுமாம். அப்ப என்னன்னா, அதே ம். மைண்ட்ல இருக்காரு. நான் ஒளியாக இருக்கிறேன். நாராயணனா ஆகப் போறேன். நாராயணனா தான் இருக்கிறேன். சங்கரரா தான் இருக்கிறேன். அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் அவரு டக்கு டக்குன்னு அவ்யக்தமாவே ஆயிடுறாரு. ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போதே டக்குன்னு போயிடுவாராம். அவ்யக்த அந்த நினைவுக்கே போயிடுறாராம். ஸோ அந்த பிராக்டிஸ். ஸோ அப்பதான் அதோடைய ஆழம் தெரியுது. அத படிக்கும்போது. ஸோ நீங்க இந்த இதுல பாயிண்ட் சொல்லுங்க சிஸ்டர். ம். இது வந்து அந்த திருஷ்டி மூலமாக சிருஷ்டியின் படைப்பு ம். அப்படிங்கிறதுல பாபா சொல்லியிருக்காரு. ம். பாப்தாதாவின் நெருங்கிய சமநிலையில நம்ம இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமோ அந்த அளவுக்கு சமநிலை. அதாவது ம். எதுக்கு சமநிலைன்னா, தந்தைக்கு சமமாக குணங்கள், காரியங்கள் அந்த நினைவுல சமநிலை வரணும் அப்படிங்கிறார். ஒவ்வொரு காரியம் நம்ம ம். செய்யும்போதும், ஒரு ஒரு பேச்சு நம்ம பேசும்போதும், இது பாப்தாதாவா இருந்தா எப்படி பேசியிருப்பார்? பிரம்ம பாபாவா இருந்தா என்ன நினைச்சிருப்பாரு? இந்த டைம்ல என்ன மாதிரி வார்த்தைகள பேசியிருப்பாரு? அந்த மாரி யோசிச்சு நம்ம செஞ்சோம்னா, நம்ம வந்து தந்தைக்கு சமநிலையா ஆயிடலாம். அதான் ம். காரியங்களிலும், குணங்களிலும் எப்ப நீங்க சமநிலையா ஆகுறீங்களோ, அந்த மாரி ஆயிடுவீங்க. இந்த சிச்சுவேஷன்ல அவரு எப்படி நடந்திருப்பாரு? அப்படின்னு திடீர்னு ரொம்ப இரிட்டேட் பண்ற மாரிலாம் அஞ்ஞானி ஆத்மாக்கள் வருவாங்க. சூழ்நிலையும் வரும். அப்ப வந்து இந்நேரம் பிரம்ம பாபான்னா எப்படி சகிச்சுட்டு போயிருப்பாரு? என்ன சொல்லியிருப்பாரு? அப்படின்னு கொஞ்சம் அந்த மாரி ஒரு டைப்ல நம்ம கொண்டு வந்தோம்னா, அவருக்கு சமமா ஆயிடலாம். அப்படின்னு ம். சொல்றாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்டா இருந்தது. ம். அப்புறம் இதுவரைக்கும் வாய் மூலமா படைக்கிறது. இது அதுக்கு முன்னாடியே சொல்லுங்க. அடுத்த லைன்லயே இது வரும். என்ன வரும்னா, அப்பதான் நீங்க உங்கள படைப்புகளின் படைப்பாளர்ன்னு அனுபவம் செய்வீங்கன்னு வருது. அப்ப படைப்பாளர்னாலே விலகி இருக்கிறது. அதுதான் பாபாக்கு சமமான நெருக்கத்துல போறது. அப்ப பிரம்மா ம். பாபா சிவபாபா ஃபாலோ பண்றாரு. யோசிக்கிறாரு. அவர் எப்படி அப்படி இருக்கிறாரு? ஏன்னா விலகி இருக்கிறாரு. உலகத்துல என்ன நடந்தாலும் அவர் கவலைப்படுறது இல்ல. அதே மாரி இவரும் கிச்சன்ல 2 மாத்தாச்சு ஜடை புடிச்சு அடிச்சுக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, அது அவங்க கரும கணக்கு. நீங்க உங்க வேலைய பாருங்கன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. ஏன்னா ம். நான் படைப்பாளர். படைப்பாளர்னாலே ம். விலகி இருக்கிறது தான். படைப்பு என்னை ஈர்க்காது. அங்க என்ன ஒரு பிரச்சனையும் என்னை ம். ஈர்க்காது. ஈர்த்துட்டா நான் படைப்பாயிடுவேன். ஈர்க்கிறதுன்றது வந்து அட்ராக்ட் ஆமா. ஆவுறதுன்றது பாசிட்டிவாவும் சரி, நெகட்டிவாவும் சரி. தப்பு கிடையாது. 2மே ம். இருக்காது. விருப்பும் கிடையாது, ம். வெறுப்பும் கிடையாது. ஏன்னா நான் இங்கேயே விருப்பம் கிடையாது. கிடையாது. விலகி இருக்கிறேன். அப்பதான் அது அனுபவம். அதான் மாஸ்டர் படைப்பவர். நான் மாஸ்டர் பஸ் எவ்வளோ ம். பவர்ஃபுல்லான சோமானம் அது. நான் மாஸ்டர் படைப்பவர். அப்படின்னாலே விலகி இருக்கிறேன்னு தான் அர்த்தம். இல்லையா? சூப்பர். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க சிஸ்டர். அதான் அந்த குணங்களின், காரியங்களின் சமநிலைன்னு அந்த ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, ம். அது யூஸ் ஆகும். அப்புறம் நீங்க கிளியரா எழுதிக்கலாம். அப்புறம் வாய் மூலமாக படைப்பது நடந்து கொண்டிருந்தது. இன்னமும் பார்வை மூலமாக படைக்கணும் அப்படிங்கிறாரு. ம். அதாவது திருஷ்டிய வந்து ஆன்மீகமா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆத்மான்னு எல்லாரையுமே பார்க்கும்போது, அந்த இது அவங்களுக்கு அந்த டச் ஆகும். அதுதான் வெளியில தெரியும் அப்படிங்கிறாரு. யார கரெக்ட். பார்த்தாலும் அந்த ஆன்மீக சுரூபம் தெரியணும் அப்படின்ட்டு. சில நேரம் உடம்பு, சில நேரம் ஆத்மா அப்படின்னு பார்த்தா, கண்ல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். 2 உருவமா தெரியுது. அதாவது ம். எதார்த்த உருவம் தான் கண்ணுக்கு தெரியணும் அப்படிங்கிறாரு. எதார்த்தம்னா கரெக்ட். அவங்க ஆத்மா. ஆத்மா அது மட்டும் தான் மட்டும் தான் தெரியணும். எப்பயும் தெரியும். அதான் அர்ஜுனனுக்கு ஆத்மா மட்டும் அந்த புள்ளி மட்டும் தான் தெரியுதுன்னு சொல்றாரு. ச ம். அது சூப்பரான பாயிண்ட். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டும் கூட. ஆத்மா தான் கண்ணுக்கு ம். அதாவது சிவபாபா சொல்றாரு, நான் ஆத்மாவ தான் பார்க்கிறேன்றாரு. அப்ப இப்ப ம். பிரம்ம பாபா இத சொல்றாருன்னா, அவரும் அதே மாரி மாறிட்டாரு. அவருக்கும் ஆத்மா தான் ம். தெரியுது. ஏன்னா ச புரியுது. அவ்யக்த முறையில வந்து பெரும்பாலும் பிரம்ம பாபா சொல்றது தான்.
அப்ப அவருடைய ம். அனுபவமா அது மாறிடுச்சு. சிவபாபாவுடைய அனுபவம் இப்ப ம். பிரம்மா பாபாவுடைய அனுபவமா மாறிடுச்சு. ஸோ இப்ப 2 பேரும் சமமா ஆயிட்டாங்க. சமநிலைக்கு ம். வந்துட்டாங்க 2 பேருமே. கரெக்ட். அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? திருஷ்டியில கவனம் கொடுக்கணும். கண்ணு எங்க போகுது? கண்ணுக்கு தெரியாத ம். உண்மையான ஆத்மா பக்கம் போதா? கண்ணுக்கு தெரியிற பொய்யான உடம்பு பக்கம் போதா? இதுல தான் கவனம் கொடுக்கணும். ம். அப்பதான் அந்த திருஷ்டியின் மூலமாக சாட்சாத்காரம் நடக்கும்ன்றார். ஸோ அப்ப ம். நீங்க வெறும் ஆத்மாவ தான் பார்க்கும்பொழுது, அவங்களுக்கே ஆத்மான்ற உணர்வு வர ஆரம்பிச்சுடுமா. ம். அந்த பழைய நினைவு ம். தூண்டுமா. ஏன்னா நான் அத தானே பார்க்குறேன். இப்ப ம். ஆ இது ஒரு சூப்பரான பாயிண்ட். நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரொம்ப வருஷம் பார்க்கல. ஆனா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷம் பார்க்கல. இப்ப ம். அவங்கள பார்க்கும்போது அந்த குணம் அப்படியே வரும். அவங்க கூட இருக்கும்போது ம். உங்களுடைய குணம் என்னவோ, அது சுத்தமாவே இப்ப மாறி இருக்கலாம். ஆனா அவங்கள பார்த்தோனே நீங்க அவங்க அந்த நேரம் என்ன குணமோ அந்த குணத்துல தான் பேசுவீங்க. ஏன்னா ஆமா. அவங்களும் உங்கள அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த அகங்காரம் ம். அந்த அகங்காரம்லாம் போயிடும். போடா ம். வாடான்னு பேசுற அந்த மாரி ஆரம்பிச்சுருவோம். சின்ன வயசு ஃப்ரெண்ட பார்க்கும்போது, இப்ப அவரு வேற லெவல்ல இருப்பாரு. நம்ம வேற ம். லெவல்ல இருந்தா கூட, அந்த ம். பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அகங்காரம்லாம் இல்லாம ஆக்கிடும். கரெக்ட். அத அந்த மாத்துறதுக்கு நாட்கள். ஒரு காரணம் அந்த பார்வையும். ஏன்னா அவங்க அந்த ஆ. குழந்தையா பார்க்குறாங்க. இவங்களும் அந்த குழந்தை பருவத்துக்கு போறாங்க. ஸோ அந்த பார்வை அந்த குணத்த தூண்டுது. அததான் பாபா சொல்றாரு. நீங்க ஆத்மாவ பார்த்தீங்கன்னா, ஆத்மான்ற அந்த குணம் தூண்டப்படுன்றார். அவங்கள உயர்ந்தவர்களா ம். பார்க்கும்போது, உயர்ந்தவர்கள்ன்ற அந்த குணம் தூண்டப்படுன்றார். இது எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் ம். இல்லையா? சரியான பாயிண்ட் இது. இதெல்லாம் பயங்கர சைக்காலஜிக்கல் பாயிண்ட். பாபா ம். பயங்கர சைக்காலஜிஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் க சைக்காலஜிஸ்ட்னு சொல்லலாம். எப்படிலாம் கண்டிப்பா. நம்ம மனச மாத்துறாரு. திருஷ்டி மாறுனா சிருஷ்டி மாறிடும்ன்ட்டு. ஆனா இன்னைக்கு உலகம் வந்து எப்படியெல்லாம் இந்த ரொம்ப ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் ஃபேமஸ்னா, நீங்க ஏமாந்துட்டு இருக்கக்கூடாது. இளிச்சவாயனா இருக்கக்கூடாது. ம். நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வரணும். இப்படியே அத அத இன்னும் நெகட்டிவா ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டெர்ம் வேற குடுத்துட்டாங்க நார்சிஸ்ட்ன்னு. அப்படி பார்த்தா அவன் அப்படித்தான் போவான். நார்சிஸ்ட்னே பார்த்தா நாசமா தான் போவான். இல்லையா? ஆமா. கொஞ்சம் இருக்கிறத இன்னும் எண்ணெய ஊத்தி எரிய விடுற மாதிரி அது. தெரியும். அதான் ம். நடந்துட்டு இருக்குது. ஆனா பாபா எப்படி பண்றார்? மாத்த முடியும். சிருஷ்டியே மாத்த முடியுது உங்களால. இத மாத்த முடியாதா? திருஷ்டிய மாத்த ஆ. முடியாதா? மாத்த முடியும். ஆ. உங்க பார்வைய மாத்துங்க. அவ்வளோதான். சூப்பரான பாயிண்ட். சான்ஸே இல்ல. ஆ அடுத்தது சிஸ்டர். சாட்சாத்காரத்த வந்து திருஷ்டி மூலமா தான் கடைசில பார்ப்பாங்க ம். அப்படிங்கிறாரு. கரெக்ட். ஒருத்தரோட திருஷ்டில அந்த அ ராஜ்யத்த பார்ப்பாங்க. அந்த நம்ம வீடு, அது நம்ம அத நெனச்சுக்கிட்டே அவங்கள பார்க்கும்போது, அவங்களுக்கும் அந்த இது அதுதான் தெரியும். சாட்சாத்காரம் மாரி ஆகும். அவங்க எத அதுதான் தெரியும் அப்படிங்கிறாரு. பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ப அது ம். மட்டுமே நம்ம ம். மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் அத நம்ம நினைப்போம். இல்லையா? அது ம். ஒரு பெரிய விஷயம். இப்பவே வந்து ஒரு சிலரு அ ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு எண்ணம் வருது. என்னடா இது இப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோமேன்னு பக்கத்துல இருக்கிற சிஸ்டர்ட்ட நீங்க இப்படி நினைச்சீங்களான்னு கேட்டாங்களாம். ஐய்யயோ! வெளில யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னாங்களாம். அப்ப இப்பவே அது டச் ஆகுது. இத்தனைக்கும் ஒருத்தர் பார்க்க கூட தெரியுது. இல்ல. ஜஸ்ட் ம். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னும் பவர்ஃபுல்லானா ம். என்ன நடக்காது? அவ்ளோ அந்த மாரி மேஜிக் இருக்கும். நடக்க போகுது. ஸோ அசைக்க முடியாத ம். நிச்சய புத்தியோட இந்த பயிற்சி பண்ணணும். நான் ஆத்மாவ அந்த ஜோதிய மட்டும் தான் பார்ப்பேன். நான் இதோ இப்ப பணத்த பார்க்காதீங்கன்ட்டு இப்ப ரீசென்ட்டா எடுத்த முரளியில இருக்கும். ஆ ம். 23ஆம் தேதி முரளியில ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இருக்கும். நீங்க உடம்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பொணத்த பார்க்குறீங்க. அப்ப பொணத்த பார்க்குற வேலையே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப இன்னொரு தடவ ம். உடம்பு பக்கம் கவனம் போச்சுன்னா, இந்த எண்ணம் வரட்டுன்றார். ஐய்யயோ! நான் ஆமா. பொணத்த பார்க்குறேன். ம். ஏன்னா, இங்க இங்க செய்ற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ரிசல்ட் இருக்கு. காரியத்துக்கு மட்டும் இல்ல, எண்ணத்துக்கே ரிசல்ட் இருக்குது. முதல்ல மைண்ட் ஆமா. தான இனிமே பார்க்க சொல்லுது. ம். ஆமா. அந்த இனிமே எண்ணத்து காலம் வர்ற காலம் சலுகையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்டின்னார்ல போன முரணில. சலுகைகள் குடுக்குற ம். காலம்லாம் முடிஞ்சிருச்சு. உங்க கரெக்ட். எண்ணங்களே அவ்வியக்த வதனத்துல பார்க்க முடியும். பாப்தாதாவால அப்படின்னு சொன்னார்ல. ஒரு எண்ணத்துக்கு உடனடியா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும்ன்றார். அது எவ்வளவு பெரிய விஷயம். ம். அதிலும் குறிப்பா பாபா கிட்ட சொல்லி மன்னிப்பு பெற்ற பிறகு மறுபடியும் ஒரு தண்டனை கிடைச்சுன்னா, டக்குன்னு 100 மடங்கு தண்டனைன்ட்டார். ஏன்னா நம்ம பாபா ம். குழந்தையாகி ஒரு தப்பு பண்ணும்போதே பாபாட்ட அதாவது பக்தி மார்க்கத்திலே ஒரு தப்பு பண்ணா சாரி கேட்போம். இப்ப ரொம்பவே தெரியும். ம். ஐயோ! இந்த ஒரு தடவ மட்டும் விட்டுரு பாபான்னுவீங்க.
சரி. ஆனா அடுத்த தடவ பண்ணா மாட்டிக்குவீங்க. அப்ப எவ்வளோ கவனமா ஆமா. இருக்கணும். இல்லையா? சூப்பர். அடுத்தது அப்புறம் சிஸ்டர். எது உங்களோட உள்ளுணர்வு ஆமா. உள் உணர்வுல இருக்குதோ, அதான் மற்றவங்களால பார்க்க முடியும். ம். சஞ்சலம் இருந்ததுன்னா, அந்த சாட்சாத்காரமும் அதே மாதிரி தான் தெரியும் அப்படின்னுவாரு. தெரிஞ்சிடும், அவங்களும் தெரிஞ்சிடும். சஞ்சலம் அடைவாங்க. கண்டிப்பா. தெரிஞ்சிடும். இது ம். அதாவது ஒரு விகாரமாக ஒரு காம எண்ணத்தோட பார்க்குறீங்கன்னா, அதுவே தெரியுன்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. ம். அதுவே எதிர இருக்கிறவங்களுக்கு தெரியும்னா, இதுதான் அந்தரங்கம் வெட்ட வெளியாய் மாறும்ன்ட்டு பைபிள்ல இருக்கும். அந்தரங்கம் வெளியரங்கமாய் மாறும்ன்ட்டு இருக்கும். மைண்டுக்குள்ள நடக்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க. அப்ப எவ்வளோ கவனமா இருக்கணும். இல்லையா? நீங்க எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்ல. மனசுல நெனச்சாலே பார்ப்பாங்கன்றாரு. அப்பா! அப்ப எவ்வளோ அது கவனம் சினிமால இருக்கணும். கூட காமெடி எனக்கு கேக்குது அப்படிம்பாங்கல்ல. அது சினிமால கூட காமெடியா சொல்லுவான். "நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு மைண்ட் புரியுது. வாய்ஸ் உன்னோட மைண்ட் வாய்ஸ் எனக்கே கேக்குது." மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு கேட்குது. சொல்லுவாங்க. அதுதான். கரெக்ட். ஸோ அப்ப உங்க கண்ணு வந்து அப்படிப்பட்ட மாயாஜால பெட்டி ஆகணும். சாட்சாத்காரம் செய்ய அப்படி. வைக்கணுன்றது தான் நம்ம லட்சியமா இருக்கணும். அப்ப எந்த நேரம் ம். வேணாலும் அந்த சாட்சாத்கார சாவிய ஆன் பண்ணி உட்டுருவாரு. நீங்க நினைக்கிறதெல்லாம் ம். மத்தவங்களுக்கு தெரியிற மாரி. எப்ப வேணாலும் அது நடக்கும். ஆமா. சாவி என்கிட்ட இருக்குறன்றதுக்கு அதான் அர்த்தம். எப்ப வேணாலும் ஆன் பண்ருவாரு. அப்ப இப்ப மனநலம் பாதிக்கப்படுறாங்களா, அது கூட அப்படித்தானே. திடீர்னு அது ஒரு சாவி போட்ட மாரி தானே. உள்ளுக்குள்ள இருக்கிற வக்ர புத்தி எல்லாம் வெளில ம். கக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுவரைக்கும் டீசென்ட்டா இருப்பாங்க. திடீர்னு கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப அது எந்த ஜென்மத்து இதோ அல்லது அவங்க மைண்டுக்குள்ள அப்ப ஓடிட்டு இருந்ததா கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. பட் புத்தி ம். அங்க வேலை செய்யாம ம். லாக் பண்ணியாச்சு. ஏன்னா புத்தி லாக் ஆகுதுன்னு ம். தானே சொல்றாரு. புத்தி ஃபுல்லா லாக் ஆயிடுச்சுன்னா ஆமா. மனசுல இருக்கிறது அப்படியே கொட்ட ஆரம்பிச்சுடும். அது வெளியில தெரிய வேற ம். செய்யும்ன்றாரு. காட்சியாக. அப்ப ம். எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். சாட்சியா. ம். ச அதுதான் ரொம்ப அசிங்கமா அப்பதான் சுய பச்சாதாபம் நமக்கு வரும். அப்படி கண்டிப்பா. அசிங்கப்படும்போது தான். வெளியில தெரியும்போது எவ்வளவு ம். அவமானமா ஆகும். அப்ப நமக்கு ஐயய்யோ! இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த துடிப்போம். அதுதான் தண்டனை. கரெக்ட். தர்மராஜ் புரியுதா? கரெக்ட். ஏதோ ஒரு பாதிரியார் வந்து சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏதோ ஒரு ஃபேமஸான ஸ்கூல், காலேஜ் நடத்துற பாதிரியாரு. ஏதோ ஒரு பாலியல் குற்றத்துல சிக்கிறாருன்னு ஒரு பத்திரிக்கையில வந்துருச்சு. உடனே அந்த ம். பத்திரிக்கை ஃபுல்லா அவங்களே காசு குடுத்து வாங்கி எரிச்சாங்களாம். வெளியில ஆ. யாருக்குமே போக்கூடாது மத்தவங்களுக்கு போயிடக்கூடாது. நியூஸ்ன்ட்டு. அப்ப அவ்ளோ ஒரு பயமா இருக்குதுன்னும்போது, அந்த கண்ணுலே நெனைக்கிறது தெரியுதுன்னும்போது, எப்படி இருக்கும்? ம். இல்லையா? ம். செம செம பாயிண்ட் இது. அத 2, 3 முரளி முடிச்சுட்டு இத பாயிண்ட்ட பார்க்க மறுபடியும் 2, 3 முரளிக்கு பின்னாடி போகும்போது, அந்த பாயிண்ட் எல்லாம் சேர்ந்து ஆ. இன்னும் நெறைய டச் ஆகுது. கனெக்ட் ஆகுது. ம். ஆமாமா. சூப்பர். அப்புறம் ம். நம்ம சாதாரணமானவர்கள் இல்லை, விசேஷ ஆத்மாக்கள். அதனால தான் நம்ம தந்தை தத்தெடுத்துக்கிறாரு. இல்லாட்டி நம்மள சொல்லுவாரா? அப்பா நீ எங்க குழந்தைகள், இனிமையான குழந்தைகளேன்னு கூப்பிட்டு இவ்வளவு விஷயம் சொல்றாரு. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம விசேஷ ஆத்மாக்கள் அப்படிங்கிறத. கரெக்ட். அதாவது ஆ அந்த அந்த காலத்துலலாம் பொண்ணுங்க திட்டுவாங்க. "அக்கா, தங்கச்சி கூட நீ பொறக்கலையா?" அப்படின்னு பொண்ணுங்கள பரவாயில்லையா? விசில் அடிக்கிறாங்க, அந்த மாரிலாம் பண்றாங்கன்னா, "ச்சீ நீ அக்கா, தங்கச்சி கூட பொறக்கலன்னுவாங்க." அப்பன்னா அக்கா, தங்கச்சி கூட ஆமா. பொறக்கறது ஒண்ணும் பெரிய க விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் தான் அது. அப்ப சாதாரண மனிதனோட நீ கேவலமா நடக்கிறன்னு அர்த்தம். ஆனா இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா ஆமா. பாபா என்ன சொல்றாரு, "நீ சாதாரணமானவனும் கிடையாதுன்றார். அதை விட விசேஷமானவன்றார். கிடையாது. சாதாரணமானவனே நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா சாதாரண காரியம் செய்வீங்கன்றார். நீங்க ம். எப்படிப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்களோ, அதற்கேற்ற காரியம் தான் செய்வீங்கன்றாங்க." ஆ இது வந்து ஒரு சிஸ்டர பத்தி தப்பா யாரோ இன்னொரு சிஸ்டர் ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. இது வந்து அந்த சிஸ்டருக்கு தெரியுது. தெரியும்போது, ம். ஆ அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும், ம். நான் அவள மாரி நான் எதுக்கு அவளுக்கு ஈக்குவலா இறங்கணும்? அப்படிங்கிறாங்க. ம். அப்ப நான் விசேஷமான ஆத்துமா. ம். அவங்க ஏதோ பேசிட்டு போட்டும். அவங்க இறங்குனாங்கன்றதுக்காக நான் ஏன் இறங்கணும்? அப்ப ம். தெரியுது பாருங்க. எது மேல இருக்கிறது, எது கீழ இருக்கிறதுன்ட்டு. இல்ல அந்த கீழ விசேஷத்தன்மை இருக்குது. இறங்காதே அர்ஜுனா, அது எவ்வளோ பவர்ஃபுல்லான பாயிண்ட். ம். அதுதான் ஆமா. எப்பவுமே மேல இருக்கிறேன். அப்ப வந்து நான் போய் ம். இப்படி பார்க்கிறேனா? நான் போய் இப்படி நினைக்கிறேனா? நான் போய் இப்படி பேசுறேனா? அப்படின்ட்டு அந்த எண்ணம் வரும்போதே கட் பண்ணுவீங்க. நான் எவ்வளோ ஆ. அதுதான் அந்த நாராயண போதை. நான் நாராயணன் நாராயணன் நெனச்சதுனாலயே அவருடைய வார்த்தை அப்படி இருந்துச்சு. அதே மாரி மம்மாவுமே பார்த்தீங்கன்னா, அவங்க நடக்கிறது, பேசுறது எல்லாமே பிரம்மா பாபாவே சொல்லுவாராம். மம்மா உட்கார்றத பாருங்க, பேசுறத பாருங்க, சிரிக்கிறத பாருங்க. அப்ப அவங்களுக்கும் நான் லக்ஷ்மின்றது பிராக்டிஸ் ஓடிக்கிட்டு இருக்குது.
ஞானம் வந்துட்டு. ஆ ஆ. ஆனால் அவங்க 2 பேரும் சாம்பிளா வச்சிருக்கிறாரு பாபா. அப்ப அதே பிராக்டிஸ் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். இல்லையா? அவங்க மட்டும் தான் நாராயணனா? 8 நாராயணன் இருக்கிறாங்கல்ல. தேவைப்பட்டா இன்னும் எக்ஸ்ட்ராவா கூட சேர்க்கிறேன்னும் சொல்லியிருக்காரு. இப்ப நம்மளும் அதே நாராயணன்ற பிராக்டிஸ் தான் பண்ணணும். அதெல்லாம் நம்மளால முடியுமானா, நடத்தையும் அந்த மாரி தான் இருக்கும். அதுக்கு தான் பாபா என்ன சொல்றாரு, என்னால முடியலன்னா யாரால முடியும்? அப்படி நினைக்கணும்ன்றார். இது அஞ்ஞானத்துல கூட இந்த எம்ஜிஆர் காலத்துல ஏதோ ஒரு பாட்டு வரும். இப்படைத்தோர்க்கின் எப்படை ஜெயிக்கும்ன்ட்டு. நாங்களே தோத்துட்டா அப்ப யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதனால என்னாலே முடியாதுன்னா உலகத்துல யாராலுமே முடியாதுன்னு அர்த்தம். அப்ப அது குடுக்கும் நமக்கு அந்த உத்வேகத்தை. அதுதான் சாதாரணமானவன் ஒருபோதும் புரிஞ்சுக்காதீங்க. அது கெட்ட வார்த்தை நமக்கு. ஆர்டினரியே கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தான் எப்பவுமே. விசேஷமானவன் தான். ம். அதுதான் ஈஸ்வரிய போதைன்றார். அதுதான் உங்களுக்குள்ள விசேஷத்தை எடுத்துட்டு வரும்ன்றார். என்ன மாதிரி இனிமையானவன் கிடையாது, என்ன மாதிரி அன்பானவன் கிடையாது, என்ன மாதிரி தூய்மையானவன் கிடையாது, என்ன மாதிரி சுபபாவனை வைக்கிறவன் கிடையாதுன்றது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஓட்ட ஓட்ட தான் அது உங்க குணமா மாறும். தானாலும் மாறாது. எவ்வளவு பவர்ஃபுல் முரளி கேட்டாலும் வச்சுட்டு நீங்க அடுத்தது வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும். அதான் சொல்லுவாரு, வழுக்கிட்டு போயிடும்னுவாரு நினைவு. ஞானத்தின் நினைவும் அப்படித்தான். ம். அது நம்ம அதனால அத காதுல கேட்டுட்டு கேட்கும்போது நல்லா சூப்பரா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது ஏதாவது ஒண்ணு வரும்போது, சூழ்நிலை மாறும்போது அப்படியே மறந்துடுது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். இது அதுதான். இன்னொரு நம்ம எழுதி வச்சுட்டு அப்பப்ப பார்க்கணும். இல்ல இப்ப எல்லாருக்கும் எழுத வராது பாபா குழந்தைங்களுக்கு இல்ல. எழுத தெரியாத பாபா குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சாலும் சோம்பேறியா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு வசதினா, இந்த வீடியோவை போடுங்க. பாயிண்ட் வந்துச்சா, இந்த பாயிண்ட் நல்லா இருக்கா, அப்படியே பாஸ் பண்ணுங்க. 1/2 மணி நேரம் அதே பண்ணுங்க. அடுத்தது அடுத்தது நல்ல பாயிண்ட் வர வரைக்கும் கேளுங்க. அப்படியே பாஸ் பண்ணுங்க. சூப்பர் பிராக்டிஸ் அது. கொஞ்ச நாளைக்கு தான் டெக்னாலஜி இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்க போறது கிடையாது. அப்புறம் மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா அப்புறம் பிரச்சனை இல்ல. கரெக்ட். வீடியோ வராத காலத்துலயும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா. அது நீங்க 1/2 மணி நேரம் அந்த ஒரே பாயிண்ட்டே பாபா மாவு அரைக்கிற மாரி அரைக்க சொல்றாரு. இல்லையா? மாவு அரைச்ச மைய அரைப்பாங்க இல்லையா? அது மாரி அந்த பாயிண்ட் அரன்னு மைண்ட்ல அரைக்க அரைக்க தான் அது வேலை செய்யும். மேஜிக் பண்ணும். திரும்ப திரும்பன்ட்டு. அதான் சோமான் பிராக்டிஸ் சொல்றதெல்லாம். சொல்லுங்க சிஸ்டர். அடுத்தது அந்த வெற்று காகிதத்துல எழுதினால தெளிவா இருக்கும். எவ்வளவு தெளிவா அவ்வளவு உயர்ந்த நிலை வரும். மற்ற விஷயங்கள கலக்காம, பாபா சொல்றத மட்டும் அத வெற்று காகிதத்துல எழுதினா எப்படி கிளியரா இருக்குமோ, அந்த மாரி நம்ம மைண்ட சுத்தமா வச்சுக்கிட்டு, அதுல பாபாவோட ஞானத்த போடணும். ஞான பாயிண்ட்ஸ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எப்பயும் உலகத்தோட ஆதார மூர்த்தின்னு புரிஞ்சுக்கோங்க. பாப்தாதா அப்படிதான் நினைச்சாரு. அதனாலதான் ஒவ்வொரு காரியத்த பொறுப்புணர்வோட செய்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. தனிமை உணர்வு இருக்காது. உலகமே என்ன பார்த்துட்டு இருக்குது. இல்ல பாபாவோட சேர்ந்து பண்றதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு உலகமே பாக்குது. தனிமையில தானே தப்பு பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியாம தானே தப்பு பண்ணுவாங்க. உலகத்துக்கு முன்னாடி நான் ஹீரோ பார்ட் நடிக்கிறேன். ஸ்கிரீன்ல தெரியுறேன் நானு. பாபா தெரிய வைப்பாரு கடைசியில. நம்ம பண்ணதெல்லாம் உலகமே பார்க்கும். அப்பதான் துடிப்பாங்க. இல்ல என்னுடைய தப்பை எனக்கு மட்டும் சொன்னா கடவுள் தான் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்லை. அப்படி இருப்போம். உலகத்துக்கே படம் போட்டு காட்டினா அப்பதான் துடிப்போன்ற. இன்னை வரைக்கும் தண்டனை அதுதானே. இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபடுத்தினாங்கன்னு இப்ப சொல்லும்போது அவங்க துடிக்கிறாங்கல்ல. 20 வருஷம் முன்னாடி நான் இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அதுவுமே அது மாதிரிதான் நினைக்கிறேன் இல்லையா? 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி அந்த பிரிட்டிஷ் இளவரசர் போனாருன்ட்டு இப்ப அவர் தாத்தாவாயிட்டாரு. ட்ரம்ப் மேலயும் நிறைய கேஸ் இருக்கு. அதை மாத்துறதுக்கு தான் இவர் இந்த மாதிரி எல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம், மக்களோட டைவர்ட் பண்றதுக்கு தான் இவ்வளவு பண்ணிட்டு அத பத்தி கேட்டாலே அவர் கோபமாகறாரு. அத பத்தி கேட்டாலே அவர் வித்தியாசமா கோபப்படுவார். எப்படி கோபப்படுவார்னா, உனக்கு வெக்கமா இல்ல? டோன்ட் யூ ஃபீல் அஷேம்ட் அப்படின்ட்டு கேட்கறவங்களே கேட்பாரு. அது அவருடைய ஸ்டைலா இருக்குது. சோ அப்ப அந்த பாவம் இருந்துகிட்டே இருக்குது பாருங்க. கடைசியா வந்த ஆத்மா உச்சத்துக்கு போகுது. உச்சத்துக்கு போகும்போது அது வலி அதுக்கேத்த மாதிரி இருக்கும். பயங்கரமா இருக்கும். அதுதான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் விட உச்சத்துல நம்மள இட்டுட்டு போய் வைக்கிறார். பாபாவுடைய குழந்தைங்க இவங்க பிரம்மக்கு, அதாவது நம்ம எப்படியும் எல்லார்கிட்டயும் ஞானத்தை சொல்லி இருப்போம். நம்ம பிரம்மகுமாரிகள் தெரிஞ்சிடும். ஆனா நம்ம என்ன பண்ணோன்றத காட்டுவார். அப்ப அதை ஞாபகம் வச்சு பண்ணுங்க. ஒண்ணு சொர்க்கத்துல பலன் கிடைக்கிறது. தண்டனை அடையாம தப்பிக்கணும். அதான் தர்மராஜர் பார்ட். பயங்கரமான பார்ட்.
அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும். ம். அப்ப அலட்சியமா இருக்க மாட்டீங்க. இந்த ஒரு தடவ தானே, என்ன இப்ப? அப்படி இருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் என்ன பண்றேனோ, அத பார்த்து தான் எல்லாரும் பண்ணுவாங்க. இதான் ஆதாரமூர்த்தி. எல்லாத்துக்கும் ம். ஆதாரமே நான் தான். இல்லையா? தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சேலைன்னுவாங்க இல்லையா? மூலப்பொருட்கள். உலகத்தின் தாய் நானு. இப்ப என்ன மாரி தான் என் குழந்தை இருப்பாங்க. அப்ப நான் மாறுனா, எல்லாருமே மாறிடுவாங்க. இதுல கவனம் ம். கொடுக்கணும். ஏன்னா நான் செய்யற ஒரு 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 விஷயமும் சின்ன பக்தி மார்க்கத்துல ரூல்ஸா மாறுதுன்றார். இல்லையா? ம். அ கரெக்ட். விதியை உருவாக்குபவன் நான். அப்ப எவ்வளவு கவனம் கொடுக்கணும். ம். அ இன்னைக்கு வந்து ரூல்ஸ் வந்து இப்ப இப்ப இந்த விஜய்க்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பார்க்கும்போது, யார்றா இந்த மாரிலாம் சட்டத்த எழுதி வச்சிருக்கிறா? அப்படின்னு தோணுதுல்ல. ஸோ அந்த மாரி நம்ம உருவாக்குற சட்டம் தான் மதங்களின் சட்டம், மனிதர்களின் சட்டம் எல்லாமாவுமே மாறுது. அப்ப அது சட்டப்படி நம்ம நடக்கணும். அதுல கவனம் கொடுக்க ம். சொல்றாரு. ஆமா. ம். அப்புறம் சின்ன குழந்தையா இருந்தாலும், பெரியவங்களா சிறிய இருந்தாலும் மரியாதை குழந்தைகள் ம். பெரியவங்களுக்கு சமமா இருக்கணும். ஆமா. கரெக்ட். ஆ மரியாதை கொடுக்கணும். அத அப்ப சொல்லியிருந்தாரு. அடுத்தது ஆ சின்ன திலகம். குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்ன்னுவாங்க. ம். நான் சொல்றேன் எனக்கு சமம்ன்றாரு. கடவுளுக்கே சமம்ன்றார். ஆமான்றார். ஆமா. அப்ப அந்த மாரி நீங்க ம். நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தது சிஸ்டர். அந்த திலகம் வைக்கிறத பத்தி சொல்லியிருந்தாரு. அது ம். மாயாவின் நோயிலிருந்து விடுபடுவதற்கான இன்ஜெக்ஷன். ம். ஆரோக்கியமான திலகம். நினைவு 2வது இன்ஜெக்ஷன். உறுதிமொழியின் அடையாளம் ம். அப்படின்னு என்னென்ன சொல்லி. பாபாக்கு சத்தியம் பண்ணியிருக்கோம்னு நமக்கு ஞாபகப்படுத்துது. சூப்பர், சூப்பர். ம். அது அந்த திலகம் எப்பவுமே இருக்கணும். அது கண்ணுக்கு தெரியணும்னு ம். அர்த்தம் இல்ல. பட் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும் எப்பவுமே. நேர்மையோட ஆமா. நான் திலகம் பாஸ் வைக்கும்போதே ஆவேன். அந்த இடத்த இப்படி ஆமா அந்த இடத்த அப்படியே டச் பண்ண சொல்லுவாங்க. ம். யோசிக்கும் போதெல்லாம் இப்படி இப்படிங்கிறாங்கல்ல. ஆ. ஐயோ! மறந்துருச்சே! அப்படி இப்படி. அந்த ம். ஆக்ஷன் தானாவே வந்துரும். அப்ப அது உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, ம். ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இப்படி கை இப்படி போகும் எல்லாரும். இன்னொன்னு நம்ம அந்த திலகம் ஸ்டிக்கர் வைக்கிறோமோ இல்லையா, அந்த இடத்துல அந்த ம். ஸ்டிக்கர் போட்டு வைக்கும்போது அழுத்த வேற செய்வாங்க. இல்லையா? அப்பதானே ஒட்டும். அழுத்த வர ஆ. செய்வோம். அப்பதான் ஒட்டும். ஆ ஆமா. அப்படி ஒட்டணும் இந்த நினைவு. ஆ அதனா நினைவு ஓட்டணும். அதனால மதிப்போட அதாவது பாஸ் வித் ஆனர் ஆவன்னு சத்தியம் பண்ணியிருக்கிறேன் பாபா கிட்ட. அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ம். எண்ணத்தினால கூட தண்டனை அடையக்கூடாது. பச்சாத்தாபப்படுறது இருக்கு இல்லையா? அது கூட அடையக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழப்பம் அடையிறது. கடைசி நேரத்துல வந்து, ஐயோ! என்ன ஆயிடுமோ? ம். அதுவும் நமக்கு நம்மளே தண்டனை குடுத்துக்கிறது தான். அது கூட இருக்கக்கூடாது. நாடகம், நாடகம், நாடகம். விலகி இருந்து விடுபட்டு பார்க்கணும். ம். அதான் பாஸ். வேற ஒண்ணும் கிடையாது. நான் கடவுளுக்கு மட்டும் குழந்தையா? அதான் அங்க செக் பண்றது. அதாவது ம். ஆ இப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன லவ் பண்றா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சுட்டு இன்னொரு பையன லவ் பண்றா. இப்ப முதல்ல லவ் பண்ண பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆன உடனே இந்த பையன் பதறுனான்னா, சாரி அந்த பொண்ணு பதறிச்சுன்னா, 2வது லவருக்கு என்ன தோணும்? நீ இன்னும் அவன தான் லவ் பண்றியான்னு தோணாது? இதுதான் இங்க நடக்குது. பாபாவுடைய காதலியா ம். நம்ம மாறி இருக்கிறோம். அப்புறம் ஏன் நீ அந்த கணவன் அ இறந்தான்னு என்கிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ற? அப்ப நான் யாரு? இல்லையா? பாபா கணவர் தானே. என் முதல் கணவர் இறந்துட்டாரேன்னு 2வது கணவர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். அப்ப அந்த உறவுல பாபாவ நினைக்கலன்னு அர்த்தம். ஃபெயில் ஆகுறோம் அந்த இடத்துல. இல்லையா? அதே ஆமா. மாரி அப்பா. ம். அப்ப இவரு யாரு? அப்பா இறந்துட்டாருன்னு ம். அழுவுறோம்னா, அப்ப இவரு யாரு? அதான். சகோதரன் ம். இறந்துட்டோம், சகோதரி இறந்துட்டோம்ன்னு அழுதா, அப்ப இவரு யாரு? அதுக்கு தான் எல்லா உறவும் என்கிட்ட வைங்கன்றார். சோ வைங்க ஆ அப்படின்னு சொல்லி. அ ஆமாமா. இதுல யாரு நிரூபிச்சு அதனால தான் பாபா சொல்றார், "அழுதால் இழந்தீர்கள்." அழும்போதெல்லாம் இழக்கிறீங்க அவருடைய ராஜ்யத்த. ஏன்னா, அவருக்கு யாரு விசுவாசமா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தானே குடுப்பாரு பதவிய. அவரு ராஜா, நம்ம அவருடைய ராணி. இப்ப ராணிக்கு அந்த பதவி எப்ப கிடைக்கும்? ராஜாவுக்கேற்ற விசுவாசம் கொண்ட ராணியா இருந்தா தானே கிடைக்கும். சோ ஆமா. அதுதான் இங்க விஷயமே. சோ இது செம ம். பவர்ஃபுல்லான பாயிண்ட். இப்பதான் பாபா டச் பண்ணியிருக்கிறார். பாருங்க ரிவைஸ் பண்றதுல எவ்வளோ ம். வருது. அடுத்தது என்ன பாயிண்ட் ஆமா. சிஸ்டர்? அது எண்ணங்களில் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. அந்த ம். மாதிரி உறுதி எடுக்கும் தைரியம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. தைரியம் ம். உள்ளவங்க தான் மத்தவங்களுக்கு உதவி செய்பவர்களாக ஆக முடியும். அதான் அப்படி உதவி எண்ணத்திலும் செய்பவர்களா எண்ணத்திலும் குழப்பம் வரக்கூடாதுன்றது இதுதான். இது ஆச்சுன்னா என்ன ஆ. ஆகுறது? ஐயோ! இது இல்லன்னா என்ன ஆகும்? அப்ப பாபா தான் உத்தரவாதம் குடுத்துட்டாரே நான் பார்த்துக்கிறேன்ட்டு.
கோடீஸ்வரனுக்கு சாப்பாடு இல்லாத நேரத்திலயும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அவர் உத்தரவாதம் கொடுத்துட்டார். அப்ப பாபாவை நம்பலன்னு அர்த்தம். அழியக்கூடியவர்களை நம்புறோம். அழிவற்றவர் கூடவே இப்ப மட்டும்தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் கடவுள் வரவே இல்லை இந்த பூமிக்கு. ஆனா அப்பெல்லாம் மரத்தை வச்சவன் தண்ணியை விடுவான்னுவோம், என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தோம். இப்ப உண்மையிலே கூட இருக்கிறார். ஏன் பதறீங்க? அதுதான் எண்ணத்துல பயப்படுறது. என்ன ஆகுறது? இப்ப என் வாழ்க்கையே போச்சு, என் கணவன் இறந்துட்டான்ட்டு கொரோனால நிறைய பேர் அழுதாங்க இல்லையா? ஸோ ஆனா அந்த ஒரு ஒரு பாட்டு ஒன்று வரும், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், நீ அந்த ஒருவனை நம்பி வந்தாயா, இறைவனை நம்பி வந்தாயா? சூப்பரான பாட்டு அது இல்லையா? இப்ப நமக்கான பாட்டு அது, கரெக்டா சொல்லணும்னா. இப்ப நம்ம அவரை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். உண்மையிலே அப்படி இருந்தோம்னா எதுக்குமே பதற மாட்டோம். அப்ப நம்ம அங்கதான் இருக்கிறோம். பிரம்மபாபா நினைக்கிற மாதிரி நான் சங்கர்ல இருந்து நாராயணன் ஆக போறேன். இதேதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கணும். அடுத்தது சொல்லுங்க சிஸ்டர். அந்த மாதிரி தைரியம் இருக்கவங்க தான் மத்தவங்களுக்கும் உதவி செய்ய முடியும். அப்படியான அப்பா கிட்ட இருந்து அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். சூப்பர். அடுத்தது முக்கியமா வெண்மையான இது குருவிகள் சாப்பிடும். நம்மளாம் சின்ன குழந்தைங்க அப்படின்னு வெண்மையா இருக்கிற இலைகளை தான் குருவிகள் சாப்பிடும். மாயா சாப்பிட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாரு. கரெக்ட். அதாவது புது இலை எல்லாருக்கும் பிரியமா இருக்கும். அது மாதிரி புது குழந்தை பாப்தாதாவுக்கு மட்டும்தான் பிரியமா இருக்கணுமே தவிர குருவிகளுக்கு அதாவது மாயான்ற குருவிக்கு பிரியமாயிடக்கூடாது. ஏன்னா மாயாவுக்கும் அதான் பிடிக்கும். புது குழந்தைங்கள தான் அழகா நாங்க உங்களுக்கு அட்வான்ஸ் ஞானம் கொடுக்குறோம் வாங்கன்னு சங்கர் பாட்டிக்கு அழைச்சிட்டு போறதெல்லாம் புது குழந்தைங்கள தான் போயிடுவாங்க. அப்ப அவங்க பக்குவமே ஆகலைன்னு அர்த்தம். புதுசாவே இருக்கிறாங்க, அந்த ஞானத்தின் போதையை உருவாக்கல, அதனால யார் வேணாலும் எடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா? அதாவது அந்த கோழி குஞ்ச அந்த கருடன் காக்காலாம் எப்போ பிடிக்கும்னா தாய் கோழி கிட்ட இருந்து எட்டை இருக்கும் போதுதான் பிடிக்கும். பக்கத்துல இருக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது பறந்து போய் கொத்தும். ஆனா எட்டை இருந்துச்சுன்னா அதுக்குதான் பாபா கூடவே இருக்கணும்ன்றது. பாபா தான் அந்த தாய் கோழி கூடவே இருந்தா அவர் பிடிச்சுக்குவாரு. நம்ம விட்டு போனா அவரு என்ன பண்ண முடியும்? அதான் இங்க விஷயமே. சூப்பர் சிஸ்டர். அப்புறம் அதுல உள்ள வரதானம், எண்ணம் சொல் செயலில் வீணானவைகளை சக்திசாலியா மாற்றம் செய்யக்கூடிய புனித அன்னப்பறவையாக ஆகுக அப்படிங்கிறது வரதானம். அப்புறம் உடல் என்ற வீட்டின் விருந்தினர்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உடலுக்கு நாம விருந்தினர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பற்றற்றதாக இருக்க முடியும். இல்லாட்டி பற்று வந்துரும். அதோட முடிஞ்சது. கரெக்ட். எதுவுமே என்னது இல்லைன்னு நினைச்சாலே பற்று கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கிறேன். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சாமியார்கள்லாம் சொல்லுவாங்க, நான் வழிபோக்கம்பா அப்படின்னாங்க. சும்மா கொஞ்ச நேரம் இப்படி வரேன். அது கரெக்டான வேர்டு. ஆனா அவங்க எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு தெரியல இல்லையா? இந்த உடம்புல கொஞ்ச நேரம் இருக்க போறேன். இது இந்த கலியுகத்துக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு கெஸ்டா உட்கார வச்சிருக்கிறார். இல்ல நான் தான் சொந்தக்காரன்னு நினைச்சா பிரச்சனை நமக்கு தான். அதுலதான் கவனம் இருக்கணும். சூப்பர் சிஸ்டர். அடுத்த முரளி